Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. நிறைய பேர் இருக்காங்க மம்மி, எனக்கு பயமா இருக்கு. ஷட் அப். நீ என் பொண்ணு தானே, பயமா இருக்குன்னு சொல்ற? ரன்னிங்ல நான் எவ்வளவு கப் வாங்கியிருக்கேன் தெரியுமா? எப்ப ரன்னிங் ரேஸ் வச்சாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். ஏன் ஜெயின் தானே உனக்கும் இருக்கு, நீயும் ஜெயிப்ப. ஜெயிக்கணும். எப்பவும் கூட்டத்தை பார்த்து முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து பயப்படக்கூடாது, சரியா? சரியா பெர்ஃபார்ம் பண்ணதவன் ரெண்டாவது தான் தோப்பான், பயந்தவன் முதலே தோத்துருவான். புரிஞ்சுதா? புரிஞ்சது மம்மி. ம், இனிமே நான் பயப்பட மாட்டேன். வெரி குட்ரா. என் செல்லம். டாடி ஹாய். டாடி. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஏய், நேத்து நானும் வரேன்னு சொன்னதுக்கு நீயும் சரின்னு தானே சொன்ன. அது ஒரு பேச்சுக்காக சொன்னேன். இப்படி மாத்தி மாத்தி பேசினா நான் என்ன பண்ண முடியும்? இவ என் பொண்ணு தானே, இவ செலக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றானா ஒரு அப்பாவா நான் வருவேன்ல. நீ ஒரு நெகட்டிவ் எலிமெண்ட். போதும், இதுக்கு மேல வேண்டாம், விட்டுரு. அப்படியே பேசிக்கிட்டே இருப்ப, அவளை நீ டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருப்ப. நீ வந்தாலே ஒரே பிரச்சனை தான். ஹலோ, அவ ஜெயிச்ச பல காம்படிஷன்ல நீ கூட வந்ததில்ல, நான் தான் வந்திருக்கேன். ஏதோ 1-2 காம்படிஷன் மட்டும் தான் அவ மிஸ் பண்ணிருப்பா. நான் போயிருந்தா எல்லா காம்படிஷன்லயும் ஜெயிச்சிருப்பா. நீ போனதுனாலதான் அந்த 1-2 கூட மிஸ் ஆச்சு. அது உன்னை பத்தியே நீயே கொஞ்சம் ஓவரா நினைச்சிட்டு இருக்க, அதனாலதான். இங்க வந்தாலும் கொஞ்சம் விலகியே இரு, ஐஷோ டிஸ்டர்ப் பண்ணாத. வாங்க. மம்மி, நான் போய் வெண்பாக்கு ஹலோ சொல்லிட்டு வரவா? அவ இருக்கிற பக்கம் கூட நீ போக கூடாது, புரியுதா? அப்புறமா பேசிக்கலாம். ஓகே மம்மி. வெண்பா, ஸ்போர்ட்ஸ்ல நீயும் ஐஷும் ஒரு டீம்ங்கிறது ஐஷு அம்மாக்கு தெரியுமா? தெரியல மல்லிமா, ஐசு சொல்லிருக்க மாட்டானா நினைக்கிறேன். ஸ்கூல் ஆட்டோவிலே ஒன்னா போக கூடாதுன்னு பிரச்சனை பண்ணவங்க நீயும் ஐஷுவும் ஒரு டீம்ங்கறத எப்படி எடுத்துக்க போறாங்கன்னே தெரியலையே. வெண்பா, ஐஸ்வர்யா, கிரவுண்டுக்குள்ள வாங்க. மாஸ்டர் கூப்பிடுறாரு, நீ போ. ஐஷோ, போறீங்களா? போ. ம். போங்க போங்க போங்க. ஐஷு நில்லு. அவ கூட சேர்ந்து போகாத. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம ஸ்கூல்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்போர்ட்ஸ் மீட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அத்லெட்ஸை செலக்ட் பண்றதுக்காக தான் இங்க அசெம்பிள் ஆயிருக்கோம். யார் யார் எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னு பேர் கொடுத்துட்டீங்க. அந்த பிரிவுல தான் நான் உங்களை செலக்ட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஜூனியர் லெவல் ரிலே ரேஸ், வெண்பா அண்ட் ஐஸ்வர்யா வந்து நில்லுங்க. நீங்க தானே டீம், நீங்க தானே எப்பவும் சேர்ந்து ஓடி இருக்கீங்க. எஸ் சார். உங்களுக்கு ரிலே ரேஸோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல? தெரியும் சார். அப்ப நம்ம ரேஸ் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். நீங்க எல்லாரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? மாஸ்டர், 1 செகண்ட். என்ன மேடம்?
நான் ஐஸ்வர்யாவோட அம்மா. என் பொண்ணு கூட அந்த வெண்பா கலந்துக்க வேண்டாம் சார். அவளை வேற டீம்ல போடுங்க. வேற யார் கூடவாவது விளையாடட்டும். அப்படிலாம் பண்ண முடியாது மேடம். அவங்க 2 பேரும் ஒரே டீம்ல ஸ்கூல்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இடையில ஒரு டீம் ஸ்பிரிட் உண்டாயிருக்கும். அவங்கள டீமா தான் வச்சுக்க முடியும். என்ன சார் பெரிய டீம்? ஐஷோ இங்க வந்து 3 மாசம் தான் ஆகுது. 3 மாசத்துலயா டீம் ஸ்பிரிட் உண்டாயிருக்கும்? அப்படியே உண்டாயிருந்தாலும் அது தேவையில்லை. அந்த வெண்பாவை வேற டீமுக்கு அனுப்புங்க. ஏன் பொண்ணு வேற டீம்ல சேர்த்து விடுங்க. மேடம், அவங்க 2 பேர் தான் டீம். உங்க பொண்ணு அதுல இருக்கணுமா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. வெண்பாவை வேற டீமுக்கு அனுப்பணும்னு நீங்க சொல்லக்கூடாது. என் பொண்ணோட யார் விளையாடணும்னு நானா முடிவு பண்ணணும். எவ்வளவு ஒருத்திலாம் என் பொண்ணோட விளையாட நான் அனுமதிக்க முடியாது. அப்படிலாம் முடிவு பண்ண முடியாது மேடம். அப்படின்னா என் பொண்ணு இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே வேண்டாம். ஐஷு வா போலாம். சார் நான் வெளியில போயிடுறேன் சார். ஐஷு விளையாட்டும் சார். ஐஷு போக வேண்டாம். அவ ரொம்ப நல்லா ஓடுவா சார். ப்ளீஸ் சார், ஐஷுவே ஓடட்டும் சார். சார் நான் போறேன் சார். வெண்பா விளையாடட்டும். வெண்பா தான் ரியல் ரன்னர். நல்லா ஓடுவா. இல்ல சார், நான் போறேன். இவளே ஓடட்டும். இல்ல சார், நான் போறேன் சார். வெண்பா விளையாடட்டும் சார். சார், அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடணும்னு தானே ஸ்கூல்ல சொல்லிருக்காங்க. ஸ்கூல்ல என்ன சொல்லிருக்காங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க விருப்பு வெறுப்புக்கு ஏத்தாப்ல முடிவு பண்ணுவாங்க. அதை நீங்க கேட்கணும்லாம் அவசியம் இல்ல. ஹலோ, என் பொண்ணு யாரோட விளையாடணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏய், என்ன மேடம், நீங்க ஒரு குழந்தைக்கு அம்மா. முதல்ல ஒரு அம்மாவா நடந்துக்கோங்க. வெளியே உங்களுக்கு இருக்கிற கோவத்தை எல்லாம் இங்க வந்து காட்டாதீங்க. நீங்க சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க. நான் நிறைய பேரை டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் என் பொண்ணை வெளியே கூப்பிட்டுக்கிறேன் சார். நீங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் மம்மி. ஏய், ப்ளீஸ் மம்மி, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நான் இந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா? நாங்க 2 பேரும் எப்படி ஓடுறோம்னு பாருங்க. குழந்தைங்களை ஏன் மேடம் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க சேர்ந்து விளையாடட்டுமே. டீம் பிரிச்சாலே நிறைய பேர் தோத்துருவாங்களே மேடம். அவங்க விளையாடட்டுமே. படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா மேடம்? அவங்க டீமாவே ஓடட்டுமே. ஹலோ, என் குழந்தை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. மாஸ்டர், இவன் என் பொண்ணு தான். நான் சொல்றேன், இவங்க 2 பேரும் பிரிக்காதீங்க. ஒரே டீமா இருந்து ஓடட்டும். ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. தேங்க்யூ டாடி. ஸ்டூடண்ட்ஸ் வாங்க. வாமா. பசங்களா எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? One, 2, 3. Come on, Aishu! சீக்கிரம் வா ஐஷு. ஓடி 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 சீக்கிரம் ஓடு. குடு குடு. இந்த வெண்பா. வாவ். ஏய், சூப்பர்! வெண்பா ஜெயிச்சிட்டா. என்னது கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ டாடா. செல்ல குட்டி. நான் எப்படி ஓடுறேன் டாடி? சூப்பரா ஓடுனடா சொல்லும். டாடி, இதுக்கு தனியா ட்ரீட் கொடுக்கணும். நிச்சயமா கொடுத்துடலாம்டா குட்டி. தேங்க்யூ டாடா. சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். எங்க பாத்தீங்களா பசங்க எப்படி ஓடுனாங்கன்னு? அவங்கள அநியாயமா பிரிக்க இருந்தீங்களே. இப்பெல்லாம் சின்ன பசங்க நல்லா யோசிக்கிறாங்க. பெரியவங்க நாம தான் குரூப்டா யோசிக்கிறோம். ஸ்டாப் இட். என் பொண்ணு தானே ஜெயிச்சா. உங்க பொண்ணு ஒன்னும் ஜெயிக்கல. என் பொண்ணு எந்த சிச்சுவேஷன்லயும் ஜெயிப்பா, ஜெயிக்கணும். எனக்கெல்லாம் நீங்க பத்தி சொல்லாதீங்க. போங்க. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.